அனைவருக்கும் வணக்கம். போகி, அடுத்ததா பொங்கல், அதற்கு அடுத்த நாள் மாட்டுப் பொங்கல். ஏன் இவ்ளோ சிறப்பா கொண்டாடப்படுது? எந்த ஒரு நிகழ்வுமே காரண காரியம் இல்லாமல் இங்க நடக்கிறதே கிடையாது. நம்ம பொறந்ததுலேருந்து, நம்ம சாப்பிடுறதுலேருந்து, உட்கார்றதுலேருந்து, ஒருத்தவங்க கிட்ட பேசுறதுலேருந்து, நன்றி சொல்றதுலேருந்து நம்ம நெனச்சிட்டு இருக்கோம். நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஆனா எதுவுமே காரண காரியம் இல்லாம இங்க நடக்கல. அதே மாதிரி தான் இந்த மாட்டுப் பொங்கலும். பேர்லயே இருக்கு பாருங்க, மாட்டுப் பொங்கல். கோமாதா மகாலட்சுமியே வாழுற இடம் அந்த மாட்டுத் தொழுவம், அந்த மாடு. அப்படிப்பட்ட அவங்களுக்கு நன்றி செலுத்துற வகையில நம்ம கொண்டாடுறது தான் இந்த மாட்டுப் பொங்கல். அப்படி இந்த மாட்டுப் பொங்கல் நாள்ல மாட்டு தொழுவத்தை சுத்தம் பண்ணி, வெள்ளை அடிக்கிறதுனாலும் வெள்ளை அடிச்சுக்கலாம். அது அவங்கவங்க விருப்பம். இல்லைனாலும் சுத்தம் பண்ணி தூய்மையா கழுவி வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம். மாடுகள் அதே மாதிரி குளிப்பாட்டி, மாட்டு கொம்புங்களுக்கு வண்ணம் பூசி, மாட்டுக்கு மாலை போட்டு, ரொம்ப பெரிய ஒரு விழாவா கிராமப்புறங்கள்ல கொண்டாடப்பட்டுட்டு இருக்கிறது தான் இந்த மாட்டுப் பொங்கல். இந்த மாட்டுப் பொங்கல் எப்படி இந்த தைப்பொங்கல் காலை நேரத்துல கொண்டாடுறோமோ, அதே மாதிரி மாட்டுப் பொங்கல் கொண்டாடுறதுக்கு உரிய நேரம் மாலை நேரம். கண்ணன் என்ன பண்ணுவாராம்? காலையில மாடுகள் எல்லாம் மேயறதுக்காக கூட்டிட்டு போயிடுவாராம். அவரோட புல்லாங்குழல் இசையை கேட்டு எல்லாம் அப்படியே மதி மயங்கி மாடுகள்லாம் அவர் பின்னாடி போயிடுமா. திரும்ப அவர் மாலை நேரத்துல வரும்போது தான் இந்த மாடுகளும் வீட்டுக்கு வருமா. அப்படிப்பட்ட கண்ணனோட போயிட்டு வரட்டும் எல்லாமே மாடுகள்லாம். அதனால சாயந்தரம் நேரத்தை இந்த மாட்டு பொங்கல் விழா கொண்டாடுறதுக்கு பயன்படுத்திக்குவோம் அப்படின்னு அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் மாலை நேரம் தான் மாட்டு பொங்கல் கொண்டாடுறதுக்கு ஏற்ற நேரமா பயன்படுத்திட்டு இருக்காங்க மக்கள். இப்போ இந்த மாலை நேரத்துல என்ன பண்ணுவாங்க கிராமப்புறங்கள் அப்படின்னா,